எங்கள் தலைவன். எனக்கும் ஒரு பேராசை உண்டு. மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரி கார்த்திகா சொன்னது போன்று, அந்த ஈழ நிலத்தில் நான் பிறந்திருக்க வேண்டுமா? அவரோடு உரையாடி இருக்க வேண்டுமா? உண்மையில் சொல்ல போனால், அவர் உணவு உண்ணும் போது பக்கத்தில் அருகாமையில் வந்து கரைகின்ற காக்கைக்கு தன் கையால் உணவளித்திருப்பார் அல்லவா, அந்த காக்கையாக இருந்தால் கூட எங்களுக்கு கௌரவம் தான். அந்த நிலத்தில் பிறந்தது மட்டுமல்ல, அவர் வாழ்விடத்தில் நடந்தது மட்டுமல்ல. உண்மையில் சொல்ல போனால், எங்க ஊரில் நான் பிறந்த திருமுல்லைவாசல் பகுதியில் முல்லைவாணன் என்ற ஒரு புலிகளுக்கு ஆதரவளித்ததாக மலேசியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு மாபெரும் புலவர் இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்து தலைவர் 13 நாட்கள் தலைமறைவாக, அவர் மனைவிக்கே தெரியாம, அந்த வீட்டில் இருக்கிறவருடைய மனைவிக்கே தெரியப்படுத்தாம 13 நாட்கள் மாறு வேடத்தில் அவர் வீட்டில் தங்கி இருந்தாராம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு கொட்டகை, அந்த கொட்டகையில் தங்கி இருந்தாராம். அந்த செய்தி தெரிந்த பிறகு அந்த மாட்டு கொட்டகையில் போய் அரை மணி நேரத்துக்கு மேல் நின்று என் தலைவன் நின்ற இடம் என்று பெருமைப்பட்டு வந்து வர முடியும் என்றால், அப்படிப்பட்ட ஆகச்சிறந்த ஆளுமையாக இருந்தவர் நம் தலைவன். எங்க அண்ணன் பேசும்போது சொன்னார், கிருஷ்ணகுமார் அண்ணன், குருதி கொடை முகாம் நடத்துகிறோம் தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு, ஆனால் கலைஞர் வந்து பிறந்த நாள் அப்போ இதை நடத்திட முடியுமா? ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு குருதி கொடை கொடுத்துட முடியுமா? 2 நாள் டாஸ்மார்க்கு லீவ் விடணும், அப்போ தான் குருதி கொடை முகாம் நடத்த முடியும். ஒரு ஆள் உண்மையிலே ஒரு அதிமுக காரருக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவரை கொண்டு போய் நாம் தான் வழியில் அடிபட்டு கிடக்கிறான்னு செய்தி அறிந்து போய் மருத்துவமனையில் சேர்த்தாச்சு. குருதி தேவைப்படுது. அவரோட சொந்தக்காரங்க 8 பேர் நிற்கிறாங்கன்னு 8 பேரும் திமுக கரை போட்டு வேட்டி, எப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், ரத்தம் கொடுங்கப்பாண்ணா. நேற்று போட்டது 24 hours ஆகலை. உடனே நாம் தமிழர் கட்சி பிள்ளை, அந்த பிள்ளையின் உடம்பில் ஓடுகிறது தமிழ் ரத்தம். அந்த ரத்தத்தினுடைய மிகப்பெரிய தாக்கம் எங்கிருந்து வந்தது? எம் தலைவர் வழி நின்று எங்க அண்ணன் வழியாக வந்தது. உடனே ஓடி வந்து, உங்களுக்கும் ரத்த சப்ளை நாங்க தான், நீங்க ஒன்லி சாராய சப்ளை, நாங்க குருதியே கொடுக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலே ஒரு மருத்துவர் சொன்னார், ஒரு மருத்துவர் சொல்கிறார், இந்த குருதி கொடை முகாம் தான் வரலாற்றின் சிறப்பு மிக்க குருதி கொடை முகாம். ஏன்றா வந்த அத்தனை பேருக்கு ரத்தம் எடுப்பாங்க, என்னைய தவிர மற்ற எல்லாருக்கும் எடுத்தாங்கன்னு, எல்லாருக்கும் எடுத்தாங்க. ஏன்னா நமக்கு 8.5 HP எடுக்க மாட்டேன்ட்டாங்க. உண்மையில் ஒரு பிறந்த நாள் அன்று இத்தனை லட்சம் யூனிட் ஒரு குருதியாக கொடுக்க முடியும் என்றால் அது எங்கள் தலைவனின் வளர்ப்பு, எங்க அண்ணனின் வளர்ப்பு. எல்லோருக்கும் ஒரு ஆசையும் கனவும் இருப்பது போன்று, அந்த மன்னாதி மன்னன் ஒரு மாசற்ற அண்ணன், அவன் தேசத்தில் எப்போது வாழ்வோம் அப்படின்னு ஒரு பேராசை இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பேராசையினுடைய பெரும் தவமாக, பெரும் குடையாக தனித்த தமிழீழம் அமைய வேண்டும் என்றால் தமிழ்நாடு நம்முடையதாக மாற வேண்டும். அந்த மன்னாதி மன்னனுடைய தம்பியினுடைய இளவலுடைய ஆட்சி அதிகாரம் என்றைக்கு தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கின்றதோ அன்றைக்குத்தான் நானும் சக மனிதர்களைப் போல, இங்க இருக்கக்கூடியவர்களைப் போல, எம்ஜிஆர் தலைவர்னு நினைச்சிருந்த கூட்டத்திலிருந்து வந்தவங்க தான். அதெல்லாம் விடுங்க, கருணாநிதியை தலைவர்னு நினைச்சு வந்த கூட்டம் தான். அவரே ஓங்கோலுக்கு ஓடித்தான் வந்திருக்கிறாரு, இது தெரியாம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இன்னும் பல பேர் உதயநிதி ஸ்டாலினை தலைவராக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க, ரஜினிகாந்த் அவர்களை தலைவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய எத்தனையோ பேர்கள் தலைவனாக இருக்கலாம். ஆனால் உறவுகளே, உங்கள் தகப்பன் தான் உங்கள் குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்க முடியும்.